ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல் நிஷிஸ் டிலைட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு யூட்டிலிட்டி ஏரியா வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் ஹோம் டூர் போடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வீடு வந்து வீடு மாதிரியே இல்லை. ஏன்னா க்ளீன் பண்ணி வச்சேன் அப்படின்னா 5 நிமிஷத்தில் வந்து எல்லாம் தலைக்கீழ ஆகிடுது. ஏன்னா 2 குட்டீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஹோம் டூர் போடாமல் இருக்கேன். பட் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துட்டு போடணும். ஏன்னா நான் ஹோம் டூர் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. பட் கண்டிப்பாக சீக்கிரமே நான் வந்து ஹோம் டூர் போடுறேன். இப்போ நம்ம யூட்டிலிட்டி ஏரியாக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம் அப்படின்னாலே நம்மளுக்கு யூட்டிலிட்டியோட இன்க்ளூட் பண்ணி தான் அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6x9 அப்படிங்கிற ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இங்கே யூட்டிலிட்டி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம யூட்டிலிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் இந்த வெசல்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்புறம் வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தனியாக ஒரு ஏரியாவில் வச்சோன்னா அது நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு யூட்டிலிட்டி கொடுப்பாங்க. ஸோ யூட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் வச்சுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் தான் வந்து எங்களுக்கு யூட்டிலிட்டி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய வால் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவரையிலும் தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் காலியாக எம்டியாக இருந்துச்சு. ஸோ எதுவுமே ரெடி பண்ணாமல் அப்படியே ஒரு சிமெண்ட்டு அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன யோசிச்சோம், இந்த ஸ்பேஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வச்சா இன்னுமே நம்மளுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் மாடிஃபை பண்ணது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓப்பனாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பிவிசி டோர் போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணது தான். மாடிஃபை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லாப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே இது வரலும் நாங்கள் ஸ்லாப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே வால் இப்படி கட் பண்ணிவிட்டு இது வரலும் நம்மளுக்கு ஸ்லாப் வந்துருச்சுன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் இடம் விட்டுருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷருக்கு அதே சேம் அளவில் அதே மாதிரி இடம் விட்டுட்டு செவரு ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு சிங்க் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கப்போர்ட்ஸ் வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டிஷ் வாஷிங் லிக்விட், அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் பவுடர், ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கபோர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த கபோர்ட்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வாஷிங் லிக்விட்ஸ், பவுடர்ஸ் இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இந்த கேடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் அதுக்குள்ளே செட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லா திங்ஸும் ஒரே பாக்ஸ்குள்ளே வச்சுட்டா நம்மளுக்கு அந்த இடமே வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஃப்ரீயாகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக ஒரு கபோர்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நாங்கள் விட்டுருந்தோம். ஏன்னா டிஷ் வாஷர் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஷர்மெண்ட்லேயே வந்து ஸ்பேஸ் எல்லாம் விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கும் இந்த ஸ்பேஸ் அதே சேம் சைஸில் வந்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் தான் இருந்துச்சு. அதனால் ரெண்டுத்தையும் வந்து நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம துணியெலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஷ் வாஷரும் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே வெசல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே டைரெக்டாக லோட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனில் நாங்கள் ஷெல்ஃப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டிஷ் வாஷர் போடுறதுனால அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸில் நாங்கள் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ரெஷஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது பூஜா க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த பித்தாம்பரி பவுடர். ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக பேஸ்கெட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷிங் லிக்விட் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து லோட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் இங்கே வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா இங்கே கீழெல்லாம் வந்து நம்மளுக்கு தண்ணி ஒழுகாது. ஏன்னா தண்ணி இதெல்லாம் ஒழுகுச்சுன்னா அந்த ஒயிட் கலர் சால்ட் மாதிரி பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அது மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸ்கெட்டுக்கு கீழே ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி வச்சு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில்
எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்விட்ஸ் இதெல்லாம், ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் க்ளவுஸு இதெல்லாம் தான் இந்த பேஸ்கெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பிளான்டிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்கும். இந்த ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் நீம் ஆயில், இந்த பாட் மிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் மேலே எடுத்து வச்சேன். ஸோ இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்சட்டி, அதுக்கப்புறம் கடாய், ஸோ இதெல்லாம் வந்து இங்கே தனியாக ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அடுத்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சின்னதாக இருக்கும்போது அதில் பத்தலை. ஸோ அதனால் இதுவுமே வந்து கொஞ்சம் ஹைட்டு மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக இந்த பெரிய பெரிய பாட்டில்ஸ், லிக்விட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மொத்தம் நான் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா ரெகுலர் யூஸ் அப்படிங்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து எதனா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டி ஸ்டிக் ட்ரே, அதுக்கப்புறம் பவுல்ஸ், அப்புறம் இந்த எக் ட்ரே இதெல்லாம் வந்து இந்த மேலே வச்சுட்டேன். ஸோ யூட்டிலிட்டியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கபோர்ட்ஸில் நம்மளுக்கு நல்லாவே இடம் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கபோர்ட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு கிளாஸ் பவுல்ஸ் இதெல்லாம் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் பேஸ்கெட்டில் தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, அப்படியே நம்ம நீட்டாக அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கிறது, அதுக்கப்புறம் யூஸ் ஆகாத பாத்திரங்க, ரேராக யூஸ் பண்ணுற அந்த கொழுக்கட்டை, மோல்டு, அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா இது மேலே இருந்து அப்பப்போ எடுக்கணும் இல்லையா, ஸோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரேராக யூஸ் பண்ணுறது அதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ்லாம் எப்போனாச்சும் ரேராக வந்து யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் அப்படியே மேலே ஒரு பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பம் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு பிழிகிற அந்த இதெல்லாம் வந்து இதில் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னடா பேஸ்கெட்ஸ் நிறைய இருக்கே அப்படின்னு தான் பார்ப்பீங்க. பட் இல்லைங்க, நம்மளுக்கு பேஸ்கெட்ஸில் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா மார்னிங் டைம்ஸில் காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எது எங்கே இருக்குது அப்படின்ட்டு தேடுறதுலேயே நம்மளுக்கு டைம் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சோம் அப்படின்னா எடுத்து நம்மளும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு இந்த ஏரியா நான் வச்சுட்டேன். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் அது கரெக்டாக இருந்துச்சு. டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாப், அதுக்கப்புறம் பக்கெட்ஸு, இந்த சைடில் வந்துட்டு சிலிண்டர், அதுக்கப்புறம் இது அந்த ஸ்பின் மாப் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எப்போனாச்சும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே வச்சு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஹேங் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மேலே ஒரு இது வச்சுட்டு அங்கே ஹேங் பண்ணி வச்சுட்டோம் ஆர்கனைஸ்டாக. அந்த கபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ண யூட்டிலிட்டியில் இந்த ஒரே ஒரு கபோர்ட் தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ அது எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆனதுனால இங்கேயே நாங்கள் செட் பண்ணி வச்சிட்டோம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற டவல்ஸ், அதுக்கப்புறம் டஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற டவல்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஒரு பேஸ்கெட்டில் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு ஒரு சில திங்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற டவல்ஸு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எது இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த கபோர்டில் வந்து நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டவல் இருக்கும் இல்லையா, தொடச்சிட்டு நம்ம அப்படியே வச்சுப்போம். ஸோ அது வந்து இந்த மாதிரி இங்கேயே ஹேங் பண்ணிக்கிறதுக்கு இங்கேயே வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி நாங்கள் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதையே வந்து இப்போது யூஸ் பண்ணிட்டோம். ஸோ யூட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்மளுக்கு எப்படி யூசேஜுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து அந்த மாதிரி பார்த்து பண்ணது தான் இந்த மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ இது ஒரு சின்ன ஏரியா, பட் நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் பார்த்துப்பேன். ஏன்னா இங்கே நம்ம டம்ப் பண்ண என்னாகும் அப்படியே இருக்கும் அந்த திங்ஸு, நம்மளுக்கு க்ளீன் பண்ணுவோம், அதாவது யூட்டிலிட்டி ஏரியா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே
அப்படியே விட்டுருவோம். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா திங்ஸை வந்து கொஞ்சம் எது தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து யூட்டிலிட்டியில் வச்சுருக்கிறது. ஸோ இவ்வளோதாங்க யூட்டிலிட்டியோட டூர். அவ்வளோதாங்க, இதோட நம்ம யூட்டிலிட்டி டூர் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதனா வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். until then keep supporting me. Thanks for watching.